வணக்கம் நண்பா, இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு தேவையான ஸ்டூடியோ ரெடி பண்ண போகிறோம். ஸ்டூடியோக்கு தேவையான பொருள், நம்மளுக்கு தேவையான மைக், லைட்டிங், அப்புறம் நல்ல ஒரு பேக்ரவுண்ட். ஸோ இந்த வீடியோவுக்கு மட்டும் நம்ம ஒரு 10K ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டூடியோ ரெடி பண்ண போகிறோம். பா உங்க பின்னாடி ஒரு 7 ரூபா நோட்டு பறக்குதுப்பா. இங்கப்பா முக்கியமானது கேமரா நம்ம வாங்க போகிறது இல்லை, ஏன்னா இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஏன்னா தொட்டாலே 30,000லேருந்து 1,00,000 அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிறதெல்லாம் நம்மளோட ஃபோன் தான். நம்ம ஃபோன் கேமரா வச்சு தான் எடுக்கிறோம். நம்ம வச்சுருக்க ஃபோன் சாம்சங்கில் மாடல் தான். சாரி, அதை நான் இங்கே போடுறேன். நம்ம சேனல் பிகினர் லெவலில் இருக்குது. ஸோ ஆஸ் எ பிகினராக இது எல்லாமே ஓகே தான். நீங்கள் யாரோ புதுசாக ட்ரை பண்ண நினச்சாலுமே ஆஸ் எ பிகினராக இருக்கிறத வச்சு பண்ணுங்கள், இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மைக் தேவை நமக்கு. ஏன்னா மைக்கே நம்மகிட்ட இல்லை. மைக்கே எல்லாம் என்னத்தை பேசுகிறது, இப்போ கூட இந்த ரெக்கார்டெல்லாம் ஃபோன் ஆனில் தான். ஸோ நாய்ஸ் கொஞ்சம் அங்கேயே போயிட்டு வரும், கண்டுக்காதீங்க. செகண்ட், நம்மளோட ஸ்டூடியோவுக்கு ஒரு நல்ல லைட்டிங் வேணும். ஸ்டூடியோன்னு சொல்கிறீங்க, ஸ்டூடியோ என்னடா ஸ்டூடியோன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் நம்மளோட ரூம் தான் ஸ்டூடியோ. நம்ம சேனலுக்கு நம்ம ரூம் தான் ஸ்டூடியோவே. ஓகே, நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது வீடா சார்? இல்ல இதுதான் உங்க வீடா? ஆமா சார். நம்ம ஒரு நல்ல மைக் வாங்க போகிறோம். செகண்ட், ஒரு நல்ல லைட் வாங்க போகிறோம். தேர்ட், ஒரு நல்ல பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3 பொருள் மேஜராக வாங்க போகிறோம். 3 பொருளுக்கு 10K ஈவனாக ஸ்பிட் பண்ண போகிறோம். இட் வில் பி அரௌண்ட் 3,500. ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல மைக் வாங்க. நம்ம போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். சர்ச்சில் போயிட்டு ஒயர்டு மைக் ஃபார் யூடியூப் சர்ச் பண்ணோம்னா நிறைய ஒயர்டு மாடல் வருது. ஆக்சுவலாக ஒயர்டு நல்ல நாய்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணோம் ஒயர்லெஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஒயர்லெஸ்ஸும் பண்ணோம், பட் ஒயர்லெஸ் வாங்கணும்னா நம்ம நிறைய ரேட் போடுற மாதிரி வரும். வில் பி அரௌண்டு மினிமமே நம்ம ஒரு 4,000 ப்ளஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ஒயர்லெஸ்ஸான மைக் வாங்க முடியும். ஒயர்லெஸ் தான் மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, பட் அது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கோ. இந்த மாதிரியான ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் என்ன கேட்டால், பட் அது அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஒயர்டு மாடல். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒயர்டு மைக் தான் வாங்க போகிறோம். நம்ம பட்ஜெட் 3,500. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3,500க்கு மேலே ஃபஸ்ட்டே ஒன்று இருக்குது ஸ்பான்சர்டு. இதனால கீழே போய் பார்த்துட்டு வரலாம். இந்த 2,700க்கு ஆடியோ அரே ஒரு நல்ல கம்பெனி. யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் ஆடியோ அரேயில் மைக் பர்ச்சேஸ் பண்ணாங்க நல்லாயிருக்கும். இந்த மைக்கோட ரிவ்யூஸ் எதாவது பார்க்கலாமா? ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிவ்யூஸ் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் வாங்குறது நல்லது. புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறப்ப ரிவ்யூஸ் பார்த்துக்குங்க. ரிவ்யூஸ் பார்க்காம வாங்குறது கொஞ்சம் டேஞ்சர் தான். 4.3 அவுட் ஆஃப் 5 நல்ல ரேட்டிங் தான். நிறைய 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பிடிச்சிருக்கு. இந்த மைக்கும் நல்லா தான் இருக்குது. இதோட ரேட்டிங்கும் 4.3 அதே மாதிரி தான். பட் இது ஆர்ஜிபியில் லைட்டு க்ளோ ஆகும் கலராக. ஸோ பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நான் சொன்னேன் ஆல்ரெடி 3,500ல் நல்ல மாடல் நிறைய எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கலாம், நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதோட ரிவ்யூ ஒரு தாட்டி பார்த்துப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4.3 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் நல்லா தான் இருக்குது. ரேட்டிங் நிறைய பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரே ஒரு ஆள் மட்டும் இட்ஸ் நாட் ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை தவிர்த்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக
இந்த மாடல் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்மளோட கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான லைட்டிங் செட்டப் வேணும். லைட்டிங் இருந்தால் வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால லைட்டிங் சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு நம்ம ரிங் லைட் தான் வாங்க போகிறோம். ஸோ நிறைய மாடல் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. அதில் நம்ம வாங்குறது ரிங் லைட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் மாடல். ரிங் லைட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நிறைய இன்ச்சஸ் ஆஃப் சைஸஸில் ரிங் லைட் அவைலபிளாக இருக்குது. அதில் நான் பார்த்த வரைக்கும் 18 இன்ச் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் 18 இன்ச்சே வாங்குங்க. அதுக்கு மேலே சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டோட அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ரிங் லைட் வாங்க போகுது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒழுங்காக பார்த்து வாங்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெக்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது வெறும் ரிங்கு மட்டும்தான் வரும். அதுவே 2500 ப்ளஸ் இருக்கும். ஸோ ரிங் லைட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒழுங்காக பார்த்து வாங்குங்க. ஏன் சொல்கிறோன்னா சில பேர் அந்த ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே டெலிவர் பண்ணிடுறாங்க. கேட்டால் நீங்கள் வாங்கின மாடலில் ஸ்டாண்டெல்லாம் வராதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாங்குறப்பே ஸ்டாண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஓ அப்படியா விஷயம். இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து இவனுக்கு தெளிவாக கொடுத்துட்டான் வித்தவுட் ஸ்டாண்டுன்னு. சில இதில் வித்தவுட் ஸ்டாண்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரேட்டு வந்து பார்க்க ரொம்ப ஹையாக இருக்கும். சிமிலர்லி இங்கே பாருங்கள், இங்கே 3500. ஆனால் இது வித் ஸ்டாண்டு. ஆனால் இது வித்தவுட் ஸ்டாண்டு 3000 வருது. கூட ஒரு 500 போட்டால் ஸ்டாண்டு வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் இதே ஸ்டாண்டு நீங்கள் தனியாக வாங்கணும்னா அது 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாண்டையும் அந்த ரிங் லைட்டும் சேர்ந்து வாங்குங்க, வாங்குறதா இருந்தால். நம்ம வாங்குகிற இது டிஜிடெக் தான் வாங்க போகிறோம். 3500 இதுவும் அதே அந்த நம்மளோட பட்ஜெட்டு கிட்டே இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூஸ் ஒரு தாட்டி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரிங் லைட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது பெஸ்ட்டு தான் வாங்குறது. ஃபஸ்ட்டு இருக்குன்னு நான் வாங்கலை, இது பெஸ்ட்டானது தான். நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ் நிறைய படிச்சிட்டேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மாடல் இதுதான். ஸோ பெஸ்ட்டு இது வாங்குறது என்ன கேட்டால். இதில் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ரிவ்யூஸ் 3.8 வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டிங் தான். பட்டு வாங்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ரேட்டிங்கும் இருக்குது, மோசமான ரேட்டிங்கும் இருக்குது. அப்புறம் ஏன் இது இந்த மோசமான ரேட்டிங் 2-3 இருக்குது இது இருந்தாலும் ஏன் வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட மோசமான ரேட்டிங்ஸ் உள்ளது காஸ்ட்லியான ரிங் லைட்லேயும் மோசமான ரேட்டிங் போட்டு நிறைய இருக்குது. ஸோ டிஜிடெக்ங்கிற ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட் தான். நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாடல். இப்போ லாஸ்ட் மந்த் மட்டும் 400 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனியை விட்டிங்கன்னா இன்னொரு கம்பெனி இருக்குது, ஏஐ வாஃப்ட்னு. வாஃப்ட் கம்பெனியை நீங்கள் வாங்கிக்கலாம். யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் விராத் வளர்க்கலாம்னு பார்க்குறீங்களா? ஆனால் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் 4.3 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் வாங்கின ப்ராடக்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ப்ராடக்ட்டை கூட ஒரு 300-400 பேர் வாங்கினாங்க ஒரே மாதத்தில். இந்த ப்ராடக்ட்டை வெறும் 50 பேர் ப்ளஸ் தான் வாங்கியிருக்காங்க ஒரே மாதத்தில். ஸோ இதனால தான் நான் அந்த ப்ராடக்ட்டுக்கே போயிட்டேன். கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? ஸோ டிஜிடெக்கே வாங்கலாம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்புறம் நம்மளோட ஸ்டூடியோவோட பேக்ரவுண்ட் இது ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம பின்னாடி இருக்கிறது இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு ஹோம்லி ஃபீலிங்கில் இருக்குது. நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட ரூம் மாதிரி வச்சுருக்க போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பிக்சர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் வந்து பேக்ரவுண்டை கவர் பண்ணிவிட்டு நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ பிக்சர்ஸ் வந்து எப்படின்னா, யூ ஹேவ் டு டேக் கலர் பிரிண்ட் ஆஃப் செட் ஆஃப் பிக்சர்ஸ். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் கலர் பிரிண்ட் போட்டு அதை ஒரு கொலாபாக மாற்றி என் செவர்த்து ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். அதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட். ஆஸ் சிம்பிள் as that. சிமிலர் டு நம்ம எம்ஜிஆர் நான் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி பண்ணது தான் நான் திரும்பி பண்ண போகிறேன். அவர் நியூஸ் பேப்பராக பண்ணார், நான் பிக்சர்ஸாக பண்ண போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ என்ன மாதிரியான ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு
மதன் கௌரி. ஓப்பனாக சொல்கிறேன், அவரு தான் நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ண போகிறோம். அவரோட கண்டென்ட் மாதிரி இருக்கும், பட் அவரோட கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் மீம்ஸ் அதிகமாக, ஸ்டோரி டெல்லிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக ஸ்மூத்தாக கொண்டு போவார். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரே ஒரு விஷயத்த அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு, அப்புறம் நம்ம A2D நந்தான்னு ஒருத்தர் இருக்கு, ஹாய் சோல்ஜர்ஸ். நந்தா ப்ரோ, அவர்கிட்ட இருந்து அவரோட எடிட்டிங் ஸ்டைலை ஆட்டையை போட்டு இது ரெண்டுத்தையும் கலந்து அடித்து நம்ம ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். அந்த சேனலோட பேர் தான் இந்த சேனல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி எமோஷன்ஸ். இதில் எல்லாமே இருக்கும். ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்மளோட சேனல் ஃபுல்லாகவே ஒரு மிக்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக, கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இல்லை ஃபுல் ஃபன்னாக, என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் எல்லாத்தையும் கலந்தடிச்சு நம்ம ஒரு சேனல் உருவாக்கியிருக்கோம். ஓகே. நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் 100 வியூஸ்க்கு மேலே போகாது. ஏன்னா நம்ம யூடியூப் தாத்தா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அல்காரிதமாக. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் சேனல் புஷ்ஷே ஆகும். இதுவும் எனக்கு தெரியும் நல்லா. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்க போகிறது எல்லாமே என்னோடய இனிஷியல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் திரும்பி சந்திப்போம். வணக்கம் நண்பா. நம்ம போட்டிருந்த ஆர்டர் எல்லாம் நம்ம வீட்டை தேடி இன்னைக்கு காலையிலே வந்துருச்சு. முதல்ல பாருங்கள், நம்மளோட மைக், ஆர்டர் போட்டிருந்த மைக் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா செக் பண்ணலை. 1 year வாரண்டின்னு போட்டிருக்கீங்க. வாரண்டியை கூட பார்க்காம நான் வாங்கியிருக்கேன். நல்லது தான். அதே மாதிரி நம்மளோட ரிங் லைட் கேஸ் 18 inch பெருசாக இருக்குது, பட் வெயிட்லெஸ் தான், நல்லா தான் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இது 2 பற்றியான ரிவ்யூ வீடியோ, அப்புறம் இது 2 பற்றியான ரிவ்யூ நான் தனியாக இன்னொரு வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை நம்ம ஸ்டூடியோ செட்டப் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ ரிவ்யூவெல்லாம் அடுத்த வீடியோவில் டான் வந்துடும், அதையும் பாருங்கள். அட் த சேம் டைம் நம்ம ஸ்டூடியோ பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு, அதையும் பாருங்கள். மணி அண்ணன், வணக்கம் நண்பா. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்டுடியோவை டான்னு ரெடி பண்ணியாச்சு. ஐ திங்க் யூ லைக் இட். எனக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட ஸ்டுடியோ, ஃபர்ஸ்ட் மைக், ஃபர்ஸ்ட் செட்டப், பேக்ரவுண்ட் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலை பக்காவாக கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நம்மளோட சேனலை செட்டப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது தடவை சொல்கிறேன், வி ஜஸ்ட் ஹேவ் 0 subscribers. இன்னும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அப்புறம் நமக்கு சீக்கிரமாக ப்ளே பட்டனும் வரும், சேனல் மானிட்டைசேஷனும் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப். நம்மளுக்கு 10வது சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மளுக்கு நிறைய தேவை. நம்மளுக்கு 0 subscribers தான் இருக்காங்க. we have to move the top of the chain. நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம். இங்கே இருக்கவே இல்லை, இங்கே இருக்கிறது 0 subscribersல இருக்கும். பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, பாக்கெட்டே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் இருந்து மட்டும் எனக்கு ஒரு 100 subscribers கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்மளுக்கு இன்னும் நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ ஹெல்ப் மீ. அப்புறம் நம்மளோட ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் அடிச்சு இன்னொருக்கு எங்கள் ரிவ்யூஸை நான் பார்க்கணும். ரிவ்யூஸ் படித்து ரிவ்யூஸ் படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்புறம் வீக்லி 3 வீடியோஸ் ஆச்சு போட ட்ரை பண்ணுறேன். ஐ வில் டூ இட். அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஆச்சு வீக்லி வந்துடும்.
அப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம சேனலோட இன்ஸ்பிரேஷன் 2 யூடியூபர்ஸ், ஒன்று மதன் கௌரி, இன்னொன்று ஏட்டுவிடு. இவங்க 2 பேரையும் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த சேனல் எடுத்துருக்கேன். ஹோப் இந்த மாதிரி நானும் ஒரு யூடியூபர் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது நீங்கள் உங்கள் கையால் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், நம்ம சேனல் ஒரு நாள் கன்ஃபார்ம் ப்ளே பட்டனும் அடிக்கும், இன்னொரு நாள் மானிட்டைசேஷனே அடிக்கும். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேச போகிறோம். நிறைய மூவி ரிவ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நிறைய என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷனல் கண்டென்ட், நிறைய ஃபன்னியான ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும்போது நம்ம சேனலில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கட்டும், ஜாம்பி வைரஸ் மாதிரி. அண்ட் திஸ் இஸ் மீ, ரோஷன், சைனிங் ஆஃப். பை பாய்.